அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபகடன் கிருஷ்ணன். ஸோ டைம் அண்ட் ஒர்க் டாபிக் நம்ம மேக்ஸில் பார்த்துட்ருக்கோம். அதில் ஒரு 7 சம்மு உங்களுக்கு இந்த ஆர்எஸ் அகர்வால் புக்கில் இருந்து ஒரு ப்ராக்டிஸாக கொடுக்குறேன். இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்பப்போ 2 சம் 3 சம் அப்படிங்கிற மாதிரி ஆர்எஸ் அகர்வால் புக்கில் சம்லேருந்து உங்களுக்கு ப்ராக்டிஸாக கொடுக்குறேன். ப்ளஸ் ஒரு சில சம்மு டிஃபிகல்ட்டாக இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு நான் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக அந்த ஒரு சம்மு ஷார்ட்ஸாகவும் ஓகேங்களா, இல்லை செப்பரேட்டாகவும் நான் எடுத்து உங்களுக்கு அது தனி பிளேலிஸ்ட்டாகவும் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஏன்னா எல்லா சம்மும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஆர்எஸ் அகர்வால் பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸாம் ரிலேட்டடான சம்ஸில் நிறைய இருக்கும். அந்தளவுக்கு டெப்த்தாக போயிட்டிங்கன்னா டோட்டல் கன்ஃபியூஷன் ஆக்கி விட்டுரும். ஓகேங்களா, அதனால் அந்த ஆர்எஸ் அகர்வால் டைம் அண்ட் ஒர்க் சம்முன்னே டஃப்பான சம்மில் ஒரு தனி பிளேலிஸ்ட்டாக நான் அப்பப்போ நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, அப்பப்போ ஒரு சம்மு 2 சம் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுக்குறேன். அது தனி பிளேலிஸ்ட்டில் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா, அது எப்போ வேணால் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஓகேங்களா, இப்போ நம்ம அடுத்த வாரம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நடத்துவோம். அப்போவுமே எனக்கு ஓகே டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு சம்மு இந்த மாடல் நம்ம கொடுக்கலான்னா நான் அதை நடத்துவேன். அது பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிடுவேன். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நான் இங்கே நடத்தக்கூடிய இந்த பார்ட் இப்போ வைஸாக நான் கொடுத்தக்கூடிய சம்மில் அதில் நீங்கள் நல்லா தெளிவாகிக்கணும். ஓகேங்களா, அதில் தெளிவாகிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஆர்எஸ் அகர்வால் சம்முக்கு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நீங்கள் உள்ளே போகணும். ஓகேங்களா, ஏன்னா நீங்கள் ரொம்ப டெப்த்தாக அதில் போயிட்டு நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் பேசிக்காக கேட்டுட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஏன்னா நிறைய டைம் பேசிக்காக தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப டெப்த்தால் பேங்க் எக்ஸாம் அளவுக்குலாம் போய் ரொம்ப டெப்த்தால் போக மாட்டாங்க. ஓகேங்களா, அதனால் நீங்கள் அதில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் ஸ்ட்ராங் ஆகிட்டு தான் அதில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அது சைடாக நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், ஒரு ஷார்ட்ஸாவோ இல்லை ஒரு தனியாக ஒரு 2 சம் அப்படிங்கிற மாதிரி இந்த 2 சம் மட்டும் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தனி பிளேலிஸ்ட் நான் க்ரியேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், ஒரு 8 சம்மு நான் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கேன். இதோட பிடிஎஃப் நம்ம பேட்சுக்கு டெலகிராமில் வந்துடும். ஓகேங்களா, இப்போ யூடியூப் ஸ்டூடெண்ட் பார்த்தோன்னா இதை பார்த்துங்க, நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். ஒரு உணவகத்திற்கு ஒரு வாரத்திற்கு 105 கிலோ கோதுமை தேவையாகிறது. 58 நாட்களுக்கு எவ்வளவு கோதுமை தேவைப்படும்? ஸோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சம்மை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஆன்சர் 870 கிராம் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா 36 ஆண்கள் ஒரு வேலையை 25 மணி நேரத்தில் செய்தால் 15 ஆண்கள் அதே வேலையை எத்தனை மணி நேரத்தில் செய்வர்? ஓகேங்களா, இது பார்த்தோன்னா உங்களுக்கு நேர்மறை எதிர்மறை கான்செப்ட் தான். 35 பெண்கள் ஒரு வேலையை 15 நாட்களில் முடிப்பர். அதே வேலையை 25 நாட்களில் செய்ய எத்தனை பெண்கள் தேவை? இதுவும் உங்களுக்கு இது ஃபுல்லாக உங்களுக்கு அந்த நேர்மறை எதிர்மறை கலப்புமறை கான்செப்ட் தான் கொடுத்துருப்பேன். இந்த 4th கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் இது உங்களுக்கு தனி ஒரு ஷார்ட்ஸாக நான் கொடுக்குறேன். இந்த கொஷின்ஸ் மட்டும் பெண்டிங்கில் வைங்க. நான் ஷார்ட்ஸாக கொடுக்கும்போது நான் அந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா பாருங்கள். ஒரு வேலை 24 நாட்களில் முடிக்க சில பேர் நியமிக்கப்பட்டிருந்தனர். ஆனால் 9 பேர் வராததால் அந்த வேலை 32 நாட்கள் எடுத்தது. அப்போ தொடக்கத்தில் மொத்தம் எத்தனை பேர் வேலை செய்கிறதுக்கு நியமிக்கப்பட்டிருந்தாங்க அப்படி மாதிரி கேட்குறாங்க. ஸோ இப்போ இது இந்த x-9 அப்படிங்கிற மாதிரி வச்சு போடணும். ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, இல்லைன்னா பெண்டிங்கில் வைங்க. உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்து பாருங்கள். 5 மாணவர்கள் 9 நாட்களில் 18 பென்சில்களை பயன்படுத்தினால் 15 மாணவர்கள் 66 பென்சில்களை பயன்படுத்த எத்தனை நாட்கள் ஆகும்? இது எல்லாமே ஆர்எஸ் அகர்வாலில் இருக்கக்கூடிய சம்ஸ் தான். அடுத்து பாருங்கள். 20 ஆண்கள் 6 நாட்களில் 56 மீட்டர் நீளமுள்ள சுவற்றை கட்டினால் 35 ஆண்கள் 3 நாட்களில் அதே மாதிரியான சுவரை எத்தனை மீட்டர் கட்ட முடியும்? அடுத்து 7th சம். 8 ஆண்கள் 9 மணி நேரம் வேலை செய்தால் 20 நாட்களில் ஒரு வேலையை முடிக்கிறார்கள். அதே வேலையை 7 ஆண்கள் தினமும் 10 மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பர்? ஓகேங்களா, மொத்தம் ஒரு 7 சம் இருக்குது. இது எல்லாமே நம்ம நடத்துகிற மாடல் தான். இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இந்த 7ல் எப்படி இருந்தாலும் ஒரு 6 சம் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அந்த ஒரு சம் மட்டும் டவுட் இருக்கும். யாராவது ஒருத்தர் யாராவது போட்டிருப்பீங்க. இருந்தாலும் நிறைய பேருக்கு அந்த 4th சம் மட்டும் டவுட்டாக இருக்கும். அது நான் தனியாக ஒரு ஷார்ட்ஸில் நான் இன்றைக்கி நான் கொடுப்பேன். அதையும் பார்த்து நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா, ஓகே. இதோட பிடிஎஃப் நான் பேட்சுக்கு நான் அனுப்பிச்சிடுறேன். நீங்கள் அங்கேயும் பார்த்தோன்னா போட்டு பார்த்துங்க. ஓகேங்களா, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். இது கிஷோபகடன் கிருஷ்ணன். தேங்க்யூ.